ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பயோமெக்கானிக்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வெர்டிபிரல் காலம் இந்த டாபிக் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெர்டிபிரல் காலம் வந்து டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனை தனித்தனியாக பேச போகிறதில்ல, மொத்தமாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு இருக்குது. ஓகேவா, ஃபங்க்ஷன் அப்படின்னாலே கைனமெட்டிக்ஸ் அண்டு கைனடிக்ஸ் ரெண்டு இருக்குது. ஓகேவா, ஸோ கைனமெட்டிக்ஸ் அப்படின்னா நமக்கே தெரியும் மோஷன். ஓகேவா, ஸோ அதில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறது தான் கைனமெட்டிக்ஸ். ஓகேவா, ஸோ கைனடிக்ஸ் அப்படின்னா அங்கே என்னென்ன ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்க்குறது கைனடிக்ஸ். ஓகேவா, ஸோ மோஷன் ப்ரொடியூஸ் ஆனாலும் அது ஃபங்க்ஷன் தான், ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆனாலும் அது ஃபங்க்ஷன் தான். இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் கீழே வராங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்பைனுடைய கைனமெட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, கைனடிக்ஸ் அப்படின்னாலே மோஷன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, ஸோ நமக்கு வெர்டிபிரல் காலமில் நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது கீழே தான் வரும். ஓகேவா, என்னென்ன மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஷன், எக்ஸ்டென்ஷன், லேட்ரல் ஃப்ளக்ஷன், ரொட்டேஷன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டான மோஷன்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஃப்ளக்ஷனும் ரொட்டேஷனும் சேர்ந்து நடக்கும். ஓகேவா, செர்விக்கல் வெர்டிபிராவில் ஸோ லேட்ரல் ஃப்ளக்ஷன் ப்ளஸ் ரொட்டேஷன் சேர்ந்து வரும். அதை நம்ம கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, லேட்ரல் ஃப்ளக்ஷன் ப்ளஸ் ரொட்டேஷன் சேர்ந்து வருது கப்ளிங். ஓகேவா, ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பாசிபிள் நமக்கு வெர்டிபிரல் காலமில். ஓகே, இந்த மூமெண்ட்ஸ்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியாவில். ஓகேவா, ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர் பாடி ஜாயின்ட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜைகோஃபேசியல் ஜாயின்ட்ஸ். ஸோ ஜைகோஃபேசியல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸட் ஜாயிண்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் தான் இவ்வளோ மோஷன்ஸும் நடக்குது. ஓகே, அப்போ இந்த மோஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான். இப்போ ஜைகோஃபேசியல் ஜாயின்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஓரியன்டேஷன். ஓகே, இப்போ ஜைகோஃபேசியல் ஃபேஸட் ஜாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செர்விக்கல் ரீஜியன், தொராசிக் ரீஜியன் அண்டு லம்பார் ரீஜியனில் வேறு ஆங்கிளில் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதாவது ஃபேஸட்டும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு 45 டிகிரி செர்விக்கல் ரீஜியனில் இருக்கும், 60 டிகிரி தொராசிக் ரீஜியனில் இருக்கும், 90 டிகிரி லம்பார் ரீஜியனில் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் லம்பார் ரீஜியனில் பார்க்குறீங்க. ஸோ இங்கே ஒரு ஜைகோஃபேசியல் ஜாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஜைகோஃபேசியல் ஜாயிண்ட் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்குது. ஓகேவா, அதே போல் செர்விக்கல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜைகோஃபேசியல் ஜாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஜைகோஃபேசியல் ஜாயிண்ட் இருக்குது. இது ரெண்டுக்கும் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இருக்குது. ஸோ அதே போல் தொராசிக் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்கும். ஸோ அதே போல் அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேனில் இருக்கோ அந்த பிளேனுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் மாறும். ஓகேவா, ஸோ செஜிட்டல் பிளேன், ஃப்ரான்டல் பிளேன், டிரான்ஸ்வர்ஸ் பிளேன். ஸோ செஜிட்டல் பிளேன் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம பாடியை ரைட் அண்ட் லெஃப்டாக பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ ரைட் அண்ட் லெஃப்டாக வந்து ஒரு ஃபேஸட்டும் இன்னொரு ஃபேஸட்டும் ஓகேவா ஸ்ட்ரைட்டாக ஜாயிண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது செஜிட்டல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட் நடக்கும். அதே போல் ஃப்ரான்டல் பிளேன் அப்படிங்கிறப்ப ஆன்டீரியர் போஸ்டீரியராக ஃபேஸட்ஸ் ஆர்டிகுலேட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃப்ரான்டல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஃப்ளக்ஷன் நடக்கும். அதே போல் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அப்படின்னா சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியராக ஃபேஸட்ஸ் ஆர்டிகுலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு ரொட்டேஷன் நடக்கும். ஓகே, இப்போ எந்தெந்த ரீஜியனில் என்னென்ன மூவ்மெண்ட் பாசிபிள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அது எந்தெந்த பிளேனில் இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செர்விக்கல் ரீஜனை பார்த்திங்க அப்படின்னா அப்பர் செர்விக்கல் ஸ்பைன், லோவர் செர்விக்கல் ஸ்பைன் அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம். அப்பரில் பார்த்தீங்கன்னா அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் அண்ட் அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயின்ட்ஸ் தனியாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 வெர்டிப்ரா மட்டும் அப்பர் செர்விக்கல் ஸ்பைன், மீதி எல்லா வெர்டிப்ராவும் பார்த்தீங்கன்னா லோவர் செர்விக்கல் ஸ்பைன். ஓகே, அடுத்ததாக தொராசிக் ரீஜியன், லம்பார் ரீஜியன் இப்படி நம்ம பிரிக்கிறோம். ஓகே, இதில் ஒவ்வொன்றிலையும் ஆக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், என்னென்ன மூவ்மெண்ட் பாசிபிள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இதில் அட்லாண்டோ ஆக்சிபிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஷன், எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, ஸோ அப்போ அதோட ஃபேஸட் ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா செஜிட்டல் பிளேனில் இருக்கும். அதே போல் அட்லாண்டோ ஆக்சியலில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் மட்டும்தான். ஓகேவா, ஸோ இதோட இது பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபேஸட் ஓரியன்டேஷன் டிரான்ஸ்வர்ஸ் பிளேனில் இருக்கும். அடுத்ததாக லோவர் செர்விக்கல் ஸ்பைனில் பூத் ஃப்ளக்ஷன், எக்ஸ்டென்ஷன், லேட்ரல் ஃப்ளக்ஷன். அதே போல் நமக்கு தொராசிக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் மட்டும்தான். ஓகேவா, ஸோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே டிரான்ஸ்வர்ஸ் பிளேனில் வந்து ஆர்டிகுலேட் ஆகிருப்பாங்க. ஓகே, அடுத்ததாக லம்பாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு லோவர் செர்விக்கல் ஸ்பைன் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஃப்ளக்ஷன், எக்ஸ்டென்ஷன், லேட்ரல் ஃப்ளக்ஷன். ஏன் சேக்ரம், காக்சிக்ஸ்லாம் போடல அப்படின்னா அங்கெல்லாம் மூவ்மெண்ட் நடக்காது. ஓகேவா, ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிஜிடாக ஸ்டாட்டிக்காக இருப்பாங்க, பெல்விக் போன் கூட ஆர்டிகுலேட் ஆகிட்டு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு நடக்கக்கூடிய மோஷன்ஸ். ஓகேவா, ஸோ இது எந்தெந்த பிளேனில் இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபேஸட்டோட ஓரியன்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, மோஷனுக்கு வந்து ஜைகோஃபேசியல் ஜாயிண்டில் ஃபேஸட்டோட ஓரியன்டேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இன்டர் பாடி ஜாயிண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்க். ஓகேவா, ஐவி டிஸ்க் வந்து நமக்கு எந்த அளவுக்கு மோஷன் இருக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ டிஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ரீஜன்லையும் ஒரே மாதிரி இருக்காது, அதோட சைஸ் வந்து வேரி ஆகும். ஓகேவா, ஸோ சைஸை பொறுத்து தான் நமக்கு மோஷன் நடக்கும்.
இன்னும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா cervical ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர் இருக்கும், லம்பாரில் பார்த்தீங்கன்னா 9 மில்லிமீட்டர் இருக்கும். அப்போ cervicalோட கம்பேர் பண்ணுறப்போ லம்பாரில் இன்னும் அதிகப்படியான மோஷன் வந்து கொடுக்கும். அதே போல் நமக்கு டிஸ்கில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிவோட் ஆக்ட் ஆகும். பிவோட் அப்படின்னா ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி, ஓகேவா. ஸோ அங்கேருந்து தான் நமக்கு மூமெண்ட்ஸ் நடக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஸோ இங்கிட்டும் மூவ்மெண்ட் நடக்கும், இங்கிட்டும் மூவ்மெண்ட் நடக்கும், அந்த மாதிரி. ஸோ நியூக்ளியஸ் ஆக்ட் அஸ் அ பிவோட். ஸோ அப்போ டிஸ்கில் யார் தான் நமக்கு மோஷனை டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி, அந்த டிஸ்கோடைய எலாஸ்டிசிட்டி, அந்த டிஸ்கில் எந்த அளவுக்கு ஃப்ளூயிடிட்டி இருக்குது, ஃப்ளூயிடிட்டி, அதே போல் திக்னஸ், நம்ம சொன்னால சைஸ் அப்படின்ட்டு. ஸோ அதான் திக்னஸ் ஆஃப் த டிஸ்க். உங்கள் 3 பேர் சேர்ந்து நமக்கு எப்படிலாம் மோஷன் இருக்கணும் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நமக்கு வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மசில், லிகமெண்ட்டு, கேப்சூல். மசில் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது, லிகமெண்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது, கேப்சூல் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது, இதெல்லாம் வச்சு நமக்கு மோஷன் வந்து டிட்டர்மின் ஆகுறாங்க, ஓகேவா. ஸோ என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கைனமெட்டிக்ஸில் என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது, அதே போல் அதை வந்து யார் யார் அஃபெக்ட் பண்ணுறாங்க, ஓகே. இன்டர்பாடி ஜாயின்ஸில் ஐவி டிஸ்க் என்னென்ன பண்ணுது, அதே போல் ஜைகோஃபோஃபிஷியல் ஜாயின்ட்டோடைய ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நமக்கு என்னென்ன மோஷன் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது, ஓகே. அதே போல் நமக்கு அது இல்லாமல் மசில், லிகமெண்ட், கேப்சூல் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வெர்டிபிரல் காலமில் நடக்கக்கூடிய மோஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய எக்ஸ்டென்சிபிலிட்டி இவங்க ஷார்டன் ஆகலை அப்படின்னா எந்த ஒரு மோஷனும் நடக்காது, ஓகேவா. ஸோ இவங்க கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் நமக்கு எல்லா மோஷனும் பாசிபிள், கைனமெட்டிக்ஸ் நார்மலாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு மோஷன் பற்றியும் தனித்தனியாக பேசலாம், ஓகேவா. ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ரொட்டேஷன், லேட்ரல் ஃப்ளெக்ஷன், இதை பற்றி தனித்தனியாக பேசலாம். ஓகே, ஃப்ளெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஃபேஸட் ஜாயிண்டோடைய ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா சஜிட்டல் பிளேனில் இருக்கணும். சஜிட்டல் பிளேன் மீன்ஸ் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி இப்படி கனெக்ட் ஆகிருக்கணும், ஓகேவா. ஸோ ரைட் லெஃப்ட்னா எப்படி கனெக்ட் ஆவாங்க அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு ஃபேஸட் இருக்கும், ஸோ இப்படி இன்னொரு ஃபேஸட் இருக்கும், ஓகேவா. ஸோ இங்கே ஒரு வெர்டிபிரல் இருக்கும், இங்கே ஒரு வெர்டிபிரல் இருக்கும். ஸோ இன்ஃபீரியர் வந்து இப்படி இருக்கும், சுப்பீரியர் இப்படி இருக்கும், ஓகேவா. ஸோ இப்படி இருந்தால் தான் நமக்கு ஃப்ளெக்ஷன் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இந்த வெர்டிபிரல் அப்படி முன்னாடி போகும், தெளிவாக சொல்ல பாருங்கள். இப்போ சிம்பிளாக ரஃப் டயக்ராம் வரைகிறேன். ஸோ இப்படி ஒரு ஃபேஸட் இருக்குது, இன்ஃபீரியராக பார்த்து இப்படி ஒரு ஃபேஸட் இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ தான் நமக்கு ஃப்ளெக்ஷன் பாசிபிள், ஓகேவா. ஸோ இவங்க வந்து முன்னாடி டில்ட் ஆகிட்டு ஸோ ஃப்ளெக்ஷன் கொடுப்பாங்க, ஓகேவா. ஓகே, இதில் என்னென்ன ஆக்ஷன் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் டில்ட், நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சொன்னது தான் ஆன்டீரியர் டில்ட் நடக்கும். அதே போல் இன்டர் பாடி ஜாயின்ஸில் பார்த்தீங்கன்னா கிளைடிங் நடக்கும், ஓகேவா. ஸோ ஆன்டீரியர் டில்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஃபேஸட் ஜாயிண்டில் நடக்கும் ஆன்டீரியர் டில்ட்டு. அதே ஆன்டீரியர் டில்ட் இங்கேயும் நடக்கும், ஆனால் இங்கே மேக்ஸிமம் கிளைடிங் தான் காட்டுவாங்க. டில்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமைஸ்டாக தெரியும், ஓகேவா. ஸோ ஆன்டீரியர் டில்ட்டு ப்ளஸ் கிளைடிங் இது ரெண்டும் நடக்கிற ஆக்ஷன் தான் ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த ஃப்ளெக்ஷன் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர் வெர்டிபிரல் ஃபொராமனோட சைஸ் அதிகமாகும், ஓகே. அதே போல் ஃப்ளெக்ஷன் நடக்கும்போது ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ் பார்த்திங்கன்னா ஆன்டீரியராக கம்ப்ரஸ் ஆகுது, ஓகேவா. ஸோ ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது டிஸ்கோடைய அவுட்டர் லேயர், ஓகேவா. ஸோ அதான் ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நியூக்ளியஸ் பார்த்திங்க அப்படின்னா பிவோட் ஆக்ட் ஆகும், ஓகேவா. ஸோ அதான் ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி, ஓகேவா. ஸோ அது வந்து சென்டர் அப்படியே இருக்கும். ஃப்ளெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஆன்டீரியராக கம்ப்ரஸ் ஆவாங்க, எக்ஸ்டென்ஷன் ஆச்சு அப்படின்னா போஸ்டீரியராக கம்ப்ரஸ் ஆவாங்க. ஸோ லேட்டரல் ஃப்ளெக்ஷன் ஆச்சு அப்படின்னா சைடில் கம்ப்ரஸ் ஆவாங்க. ஆனால் நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாட்டிக்காக ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும், ஓகே. அடுத்தது அந்த ஃப்ளெக்ஷனை யார் யாரெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பைனஸ் லிகமெண்ட், ஸோ ஸ்பைனஸ் லிகமெண்ட் போஸ்டீரியராக இருக்கு இல்லையா. ஸோ போஸ்டீரியராக இருக்கனால நமக்கு இப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து நடக்க விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபேஸட் பார்த்திங்கன்னா இந்த சைடு போகும், ஃபேஸட் இந்த சைடு போகிறப்ப நமக்கு பாடி வந்து முன்னாடி மூவ் ஆகும், ஓகேவா. ஸோ பாடியை முன்னாடி மூவ் பண்ணாமல் இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் பிடிச்சி இழுத்து வச்சுப்பாங்க, ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் யார் அப்படின்னா ஸ்பைனஸ் லிகமெண்ட். ஸோ அடுத்ததாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வருவாங்க, லிகமெண்டம் ஃப்ளேவம். அதே போல் நமக்கு ஆனுலஸ், ஓகேவா. போஸ்டீரியராக இருக்கக்கூடிய ஆனுலஸ் ஃபைப்ரோசஸும் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் இருப்பாங்க. அதே போல் போஸ்டீரியர் லாஞ்சிடியூடினல் லிகமெண்ட், ஸோ இவங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருப்பாங்க, ஓகேவா. ஸோ இவங்களாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறாங்க. இது எல்லாமே நமக்கு ஜாயின்ட் கேப்சூல், அந்த ஜைகோஃபோஃபிஷியல் ஜாயின்ட் கேப்சூல் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ளெக்ஷனுக்கு. அடுத்ததாக எக்ஸ்டென்ஷனுக்கு. ஸோ எக்ஸ்டென்ஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே எப்படி நம்ம ஆன்டீரியர் டில்ட் ப்ளஸ் கிளைடு பார்த்தோம், அது மாதிரி இங்கே போஸ்டீரியராக டில்ட் ஆகணும். ஸோ ரெண்டு பாடியும் பார்த்திங்கன்னா ஆன்டீரியராக இருப்பாங்களா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் போஸ்டீரியராக டில்ட் ஆகணும், ப்ளஸ் நமக்கு கிளைடிங் நடக்கணும், ஓகேவா. ஜைகோஃபோஃபிஷியல் ஜாயின்ட்லேயும் டில்ட் நடக்கும், ஸோ அங்கேயும் கிளைடிங் நடக்கும்.
ஸோ இன்டர்பாடி ஜாயிண்ட் அதே போல் ஜைகோஃபேஷியல் ஜாயிண்ட் 2 இடத்துலையுமே இந்த ப்ராசஸ் நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் போயிடுவாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி செஜிட்டல் பிளேனில் இருந்தால் தான் இவங்க வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஜைகோஃபேஷியல் ஃபேஸட்டோட ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜைகோஃபேஷியல் இருந்தால் நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஓகே, எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்வெர்டிபிரல் ஃபொராமனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ அதே போல் நமக்கு ஆனுலஸ் போஸ்டீரியர் ஆனுலஸ் கம்ப்ரெஸ் ஆகும். ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸில் போஸ்டீரியர் பார்ட் மட்டும் கம்ப்ரெஸ் ஆவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியஸ் ஆக்டர்ஸை பிவோட் கம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களா. ஸோ இவங்களுக்கு யார் யாரெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ண மசில்ஸ் எல்லாம் போஸ்டீரியருக்கு ரெசிஸ்டன்ஸாக இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதே போல் ஸ்பைனஸ் ப்ராசஸ். ஸோ நம்ம எதுக்கு ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளமாக போன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நம்ம ஓவராக போஸ்டீரியராக எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இந்த போனும் போது நமக்கு மூவ்மெண்ட்டை நடக்கப்படாது. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பைனஸ் ப்ராசஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸு லிகமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் லாஞ்சிடியூடினல் லிகமெண்ட். ஸோ வேறு எந்த ஒரு லிகமெண்ட்டுமே நமக்கு ஆன்டீரியராக ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேஸ் அடுத்ததான் நம்ம லேட்ரல் ஃப்ளெக்ஷன் அந்த இதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, லேட்ரல் ஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கப்ளிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இது வந்து தனியாக நடக்காது, ஒரு ரொட்டேஷன் கூட எப்போவுமே நடக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம cervical ரீஜியனில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா. cervical ரீஜியனில் அப்பர் cervical ரீஜியன் அதே போல் லோவர் cervical ரீஜியன் அப்படின்னு 2 இருக்குன்னு சொன்னால் அப்பர் அப்படின்னா C1 C2 தான் நம்ம அப்பர் அப்படின்னு சொல்லுவோம். லோவர் அப்படிங்கிறது C3லேருந்து C7 வரைக்கும் வரும். ஓகேவா. ஸோ இந்த அப்பரில் C1 C2 அப்படின்னு சொன்னோமா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஃப்ளெக்ஷனும் ரொட்டேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்கும். அதுவே லோவரில் பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஃப்ளெக்ஷனும் ரொட்டேஷனும் சேம் டைரக்ஷன் நடக்கும். ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லேட்ரல் ஃப்ளெக்ஷன் ரொட்டேஷன் சேம் டைரக்ஷனில் நடக்கும் லோவர் cervical ஸ்பைனில். அதுவே அப்பர் cervical ஸ்பைனில் லேட்ரல் ஃப்ளெக்ஷனும் ரொட்டேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்கும். ரொட்டேஷன் இப்படி நடக்கும், லேட்ரல் ஃப்ளெக்ஷன் இப்படி நடக்கும். ஸோ இந்த மூமெண்ட்டை தான் நம்ம கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்டு கப்ளிங். ஸோ இதுலேயும் இது பார்த்தீங்கன்னா டைப் 1 மெக்கானிக்ஸ், இது டைப் 2 மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கப்ளிங்லேயே. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக லேட்ரல் ஃப்ளெக்ஷனில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். எல்லா cervical ஸ்பைனுக்கும் சேர்த்து. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஸ்பைனும் ஓகேவா cervicalனு சொல்லிட்டேன். லேட்ரல் டில்ட்டு நடக்கும். ஓகேவா. அதாவது இப்போ இது ஒரு பாடி இது ஒரு பாடி அப்படின்னா எந்த சைடு நம்ம லேட்ரல் ஃப்ளெக்ஷன் பண்ணுறோமோ அந்த சைடு டில்ட் ஆகும். ப்ளஸ் நமக்கு ரொட்டேஷனும் நடக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, ரொட்டேஷன் எப்போவுமே இது கூட சேர்ந்து நடப்பாங்க. அது இல்லாமல் ட்ரான்ஸ்லேஷன், அதாவது கிளைடிங் தான். கிளைடிங் வச்சுக்கோங்க சிம்பிளாக. ஓகேவா. ஸோ கிளைடிங்கும் நடக்கும். ஓகேவா. ஸோ ஒரு இந்த டிஸ்க் மேலே இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் கிளைட் ஆகும். ஸோ கிளைட் ஆகி இந்த சைடு மூவ் ஆகி போகுது இல்லையா. ஸோ அதான் கிளைடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொட்டேஷன் அப்படிங்கிறத இப்படி போட்டுக்கலாம். ஸோ ரொட்டேஷன், லேட்ரல் டில்ட்டு ப்ளஸ் கிளைடிங், இது 3 சேர்ந்து நடந்தால் அது லேட்ரல் ஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகே, இதில் இன்டர்வெர்டிபிரல் ஃபொராமனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு அதாவது கான்ட்ராலேட்ரல் சைடு இன்க்ரீஸ் ஆகும், இப்சிலேட்ரல் சைடு டிக்ரீஸ் ஆகும். ஸோ கான்ட்ராலேட்ரல் சைடு இன்டர்வெர்டிபிரல் ஃபொராமனோட சைஸ் அதிகமாகுது, சேம் சைடு இப்சிலேட்ரல் சைடு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதே போல் ஆனுலஸ் நம்ம எந்த சைடு லேட்ரல் ஃப்ளெக்ஷன் பண்ணுறோமோ அதே இப்சிலேட்ரல் சைடு கம்ப்ரஸ் ஆகும், கம்ப்ரஸ். அதுவே ஆப்போசிட் சைடு கான்ட்ராலேட்ரல் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு ரெசிஸ்டன்ஸாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு கான்ட்ராலேட்ரல் சைடு இருக்கக்கூடிய இன்டர்ட்ரான்சஸ் லிகமெண்ட். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகிட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ லேட்ரல் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஓகே, இப்போ நம்ம கைனமெட்டிக்ஸ் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அப்படியே நம்ம தொடர்ந்து கைனடிக்ஸும் பேசிடலாம். ஓகே, நமக்கு ஸ்பைனில் நடக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ். ஆக்சியல் கம்ப்ரெஷன் அப்படின்னா நமக்கு லாங் ஆக்சிஸ், வெர்டிபிரல் காலத்தோட லாங் ஆக்சிஸில் நடக்கக்கூடிய கம்ப்ரெஷன். ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம ஆக்சியல் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஷியர் ஃபோர்ஸ், டார்ஷன் ஃபோர்ஸ், பெண்டிங் ஃபோர்ஸ். ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பேசிவிட்டு நமக்கு இதில் என்னென்ன டென்ஷன் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மோஷனுக்கும் என்னென்ன இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் கம்ப்ரெஷன். ஓகே, லாங் ஆக்சிஸில் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா. ஸோ லாங் ஆக்சிஸில் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறப்ப அதை யாரெல்லாம் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
கீழேருந்து ஒரு ஃபோர்ஸ் மேலே வருதா, அதே போல் மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கீழே வருது. மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிராவிட்டியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கிராவிட்டி. அதே போல் கீழேருந்து ஒரு ஃபோர்ஸ் மேலே போகுது அப்படின்னா அது ரியாக்ஷன் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஓகேவா. கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், ஜிஆர்எஃப் அப்படிங்கிறது மெலோ ஃபில்ட்ரேஷன் ரேட் கிடையாது. ஓகேவா. ஸோ கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸு. இது இல்லாமல் நமக்கு மசில்ஸ், ஒரு சில மசில்ஸ் வந்து இதை பிடிச்சிருப்பாங்க, லிகமெண்ட்ஸ் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஆக்சியல் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஆக்சியல் கம்ப்ரஷன் ஆகும்போது நமக்கு லோடு வந்து கீழே டிரான்ஸ்மிட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த லோடை யார் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் இஸ் கேரி அவுட்டட் பை தி கேன்சலஸ் போன். ஸோ கேன்சலஸ் போன் தான் லோடை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 40 ஏஜுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கேன்சலஸ் போன் எடுத்துகிட்டு போகும். 40 ஏஜுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா கார்டிகல் போன் தான் அவங்களுடைய வெயிட்டை பியர் பண்ணி கொண்டு போகும். ஸோ 40 வயசுக்கு மேலே கார்டிகல் போன் அந்த வேலையை கேரி அவுட் பண்ணும். ஸோ லோட் பியரிங்கை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்சலஸ் போன் எடுத்துகிட்டு போகிறாங்க. 40 வயசுக்கு மேலே நமக்கு கார்டிகல் போன் எடுத்துக்கிறாங்க, ஹையர் லோட்ஸ் எல்லாம். ஸோ லோட் அப்படிங்கிறப்ப இந்த டைரக்ஷன், ஆக்சியல் கம்ப்ரஷன் டைரக்ஷனில் தான் நடக்கும். ஓகேவா. ஸோ அது இந்த 2 போன் மட்டும் இல்லை, இது ரெண்டுமே பாடியில் இருக்கக்கூடிய போன். ஓகேவா. ஸோ இது 2 இல்லாமல் நமக்கு ஜைகோஃபேஷியல் ஃபேஸட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 33% அளவுக்கு நமக்கு வெயிட் பியரிங் பண்ணுறாங்க. ஓகேவா. ஜைகோஃபேஷியல் ஜாயிண்டில். ஸோ ஆனால் இது வந்து மேக்ஸிமம் கேரி பண்ண மாட்டாங்க. ஓகேவா. நமக்கு கரெக்டான போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்பையும், ஸோ எந்த ரீஜியனில் இந்த ஜாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சும் தான் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வெயிட் லோட் பியரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ ஆக்சியல் கம்ப்ரஷன் பண்ணுறனால, ஓகேவா. ஸோ நமக்கு வந்து ஆக்சியல் கம்ப்ரஷன் பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து அமுக்குறாங்க. ஓகேவா. ஸோ ஆக்சியல் கம்ப்ரஷன் பண்ணுறதுனால நமக்கு நியூக்ளியஸ் பல்போசஸ்லேருந்து ஒரு ஸ்வெல்லிங் வரும். நியூக்ளியஸ் பல்போசஸ் ஸ்வெல் ஆகும். ஓகேவா. ஸோ அதனால் அந்த கம்ப்ரஸ் பார்த்திங்கன்னா ஈக்குவலைஸ் ஆகும். ஓகேவா. ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ நியூக்ளியஸ் பல்போசஸ் ஸ்வெல் ஆகிறதுனால நம்ம அச்சீவ் த ஈக்குலிபிரியம். ஸோ அந்த கம்ப்ரஷன் வந்து கம்மியாகும். ஓகேவா. ஸோ கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு வந்து சைஸை கம்மி பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக நியூக்ளியஸ் பல்போசஸ் ஸ்வெல் பண்ணி நமக்கு கரெக்டாக அந்த நோ ரூட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி நமக்கு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டு கொண்டு வர்றாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்வெல் ஆகும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ இதே போல் க்ரீப் ஃபார்ம் ஆகலாம். டிஸ்க் எக்ஸிபிட் க்ரீப் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போதைக்கு நடக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி அப்படியே ஸ்டாட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதான் நம்ம க்ரீப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதாவது ரொம்ப நேரம் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த டிஸ்க் பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ரெஸ் ஆகி போயிடும். ஓகேவா. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா நார்மலாக எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு வராது, மறுபடியும் நார்மலாக அதே சைஸ்க்கு வராது. ஓகே. ஸோ அதுதான் நம்ம க்ரீப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்க் எக்ஸிபிட் க்ரீப் ப்ராப்பர்ட்டி ஆன் தி ஆக்சியல் கம்ப்ரெஷன். ஸோ ஹெவி லோடு கொடுத்து நீங்கள் பாட்டில் ஒரு 5 days அப்படியே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்க் பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ரெஸ் ஆகும். மறுபடியும் நீங்கள் அந்த வெயிட்டை எடுத்துட்டால் கூட உங்களால் மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வர முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த கைனடிக்ஸில் பார்த்தீங்கன்னா சியர் ஃபோர்ஸ். ஸோ சியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப இப்படி 2 வெட்டு இருக்குன்னா ஒரு இதுக்கு ஃபோர்ஸ் இப்படி வரும், ஒரு இதுக்கு ஃபோர்ஸ் இப்படி வரும். ஓகேவா. ஸோ இதைத்தான் நம்ம சியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கிளைடிங் நடக்கும். ஓகேவா. ஸோ டிரான்ஸ்லேஷன் வந்து இதில் நடக்குது, மோஷனில் டிரான்ஸ்லேஷன் மோஷன் நடக்குது. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா ஒரு மோஷன் நடக்கும். ஓகேவா. ஸோ இந்த சியர் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இங்கே டிரான்ஸ்லேஷன் நடக்குது. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா லம்பார் ஸ்பைனில் இருக்கக்கூடிய ஃபேஸட்ஸ் ஓகேவா ரெசிஸ்ட் த சியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நமக்கு பாடியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, டிஸ்க் பார்த்தீங்கன்னா சியர் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது கிளைட் ஆகும். ஓகேவா. ஆனால் நமக்கு ஃபேஸட் மட்டும்தான் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அப்போ லம்பார் ஸ்பைனில் இருக்கக்கூடிய ஃபேஸட் பார்த்தீங்கன்னா இந்த சியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அதுவே நமக்கு செர்விக்கல் ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பர் செர்விக்கல் ஸ்பைன் சொன்னோம் இல்லையா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஃப்ளெக்ஷன் நடக்கும்போது நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னோமா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சியர் ஃபோர்ஸ்லாம் வந்து நடக்கும் லேட்ரல் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது. ஆனால் லம்பார் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, ரெசிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா. ஓகே, அடுத்ததாக டார்சன் ஃபோர்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ டார்சன் ஃபோர்ஸ் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா திருகிற மாதிரி. ஓகேவா. ஸோ ஒரு ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறோம், ஒரு ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறோம். ஸோ அப்படி என்ன ஆகும், அவங்க திருகிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆக்சியல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சியல் ரொட்டேஷனும் நடக்கும் நமக்கு டார்சன் ஃபோர்ஸ் நடக்கும்போது. ஓகேவா. ஒரு ஆக்சிஸில் ரொட்டேஷன் நடக்கிறது தான் ஆக்சியல் ரொட்டேஷன். ஓகேவா. ஸோ இப்படி நமக்கு மூவ்மெண்ட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஆக்சியல் ரொட்டேஷன் சேர்ந்து நடக்குதா. ஸோ ஆக்சியல் ரொட்டேஷன் கூட சேர்ந்து இந்த டார்சன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால வந்து கப்பிள்டு மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நமக்கு டார்சன் நடக்காமல் தடுக்கக்கூடிய நபர்கள், அதே போல் நமக்கு டார்சனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய இது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபேஸட்.
ஓகேவா. ஸோ நமக்கு ஜைகோஃபேஷியல் ஃபேஸ் செட் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து இப்படி திருக்க முடியும். ஆனால் ஃபேஸ் செட் வந்து திருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஆர்டிகுலேட் ஆகிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபேஸ் செட். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்டிகல் போன், நமக்கு பாடியோட கார்டிகல் போன். அதே போல் டிஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், திருக்க முடியாது. ஓகேவா. ஸோ இந்த டார்சனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ரப்ச்சர் நடக்குது. ஓகேவா. ஸோ டிஸ்க் ரப்ச்சர் ஆகுறது, அதே போல் நமக்கு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கெலாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த டார்சன் அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது யார் கூட நடக்கும்போது பார்த்திங்கன்னா அது எப்படியான ரப்ச்சர் நடக்கும் அப்படின்னா ஃப்ளக்ஷன் பண்ணும்போது டார்சன் ஆகக்கூடாது. அதே போல் நமக்கு கம்ப்ரெஷன், ஆக்சுவல் கம்ப்ரெஷன் நடக்கும். அதாவது ஃப்ளக்ஷன் கம்ப்ரெஷன் 2 பேர் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்சன் ஃபோர்ஸ் உள்ளே வரக்கூடாது. உள்ளே வந்தாங்க அப்படின்னா மேபி நமக்கு ரப்ச்சர் ஆகிறதுக்கான ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. ரிஸ்க் ஆஃப் ரப்ச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம டார்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்ததான் பெண்டிங் ஃபோர்ஸ். ஓகே. பெண்டிங் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு வெர்டிப்ரா வந்து அப்படியே இருக்குது, இன்னொரு வெர்டிப்ரா வந்து இப்படி பெண்ட் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம பெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்டீரியராக பெண்ட் ஆச்சு அப்படின்னா அது ஃப்ளக்ஷன், போஸ்டீரியராக பெண்ட் ஆச்சுன்னா எக்ஸ்டென்ஷன், லேட்டரலாக பெண்ட் ஆச்சு அப்படின்னா அது லேட்டரல் ஃப்ளக்ஷன். ஸோ ஒரு பெண்டிங் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல 2 ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டென்ஷன். ஓகேவா. ஸோ இந்த 2 ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த சைடு இப்போ எந்த சைடு பெண்ட் ஆகுதோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ரெஷன் இருக்கும். அதுக்கு அதே இதில் போஸ்டீரியராக பார்த்திங்க அப்படின்னா டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே டென்ஷன், இங்கே கம்ப்ரெஷன். ஓகேவா. ஸோ கம்ப்ரெஷன், டென்ஷன், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டிங் அப்படின்னா இது 2 கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷனுக்கு தனித்தனியாக சொல்லலாம். ஓகேவா. ஃப்ளக்ஷனுக்கு எங்கே கம்ப்ரெஸ் ஆவாங்க? ஆன்டீரியராக கம்ப்ரெஸ் ஆகுறாங்க, போஸ்டீரியராக டென்ஷன் க்ரியேட் ஆகுது. ஓகே. அதே போல் எக்ஸ்டென்ஷனுக்கு எப்படி? இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். போஸ்டீரியராக கம்ப்ரெஸ் ஆவாங்க, ஆன்டீரியராக டென்ஷன் க்ரியேட் ஆகும். அதே போல் லேட்டரல் ஃப்ளக்ஷனுக்கு நமக்கு இப்சிலேட்ரல் சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் ஆகும். ஓகேவா. எந்த சைடு லேட்டரல் ஃப்ளக்ஷன் பண்ணுறோமோ அந்த சைடு கம்ப்ரெஷன் ஆகும். ஓகேவா. அதே போல் ஆப்போசிட் சைடு கான்ட்ராலேட்ரல் சைடு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக பேசிக்காக தெரிஞ்சது. ஸோ அதே போல் நமக்கு இந்த பெண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா க்ரீப் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா. கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு நார்மல் போஸ்டர் போக மறுக்கும். ஓகேவா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அது பார்க்கும்போது நம்ம சொல்லிடணும். ஓகேவா. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா டூரேஷன் அதிகமாச்சுன்னா நமக்கு மறுபடியும் நார்மலுக்கு வராது. ஓகேவா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை இந்த பெண்டிங் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீட் பண்ணும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ அதே போல் நமக்கு ரொம்ப நேரம் அப்படி உட்காந்துட்டு க்ரீப் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி அதிகமாக இருக்குது பெண்டிங்கில். ஓகேவா. ஸோ அதனால் நிறைய ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஃப்ளக்ஷன் பண்ணி அல்லது எக்ஸ்டென்ஷன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்க திடீர்னு மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இன்ஜூரி ஆகிடும். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வெர்டிபிரல் காலமில் இன்ஜூரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. இந்த பெண்டிங்லேருந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறவங்க யார் அப்படின்னா லைன் ஆஃப் த கிராவிட்டி. ஸோ லைன் ஆஃப் கிராவிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து நமக்கு பெண்டிங் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. அதே போல் லேட்டரல் ஃப்ளக்ஷனில் பார்த்திங்கன்னா பெண்டிங்கை தடுக்கிறவங்க யார், ரெசிஸ்டன்ஸாக யார் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட், அதாவது கான்ட்ராலேட்டரில் இருக்கக்கூடிய இன்டர் டிரான்ஸ்வர்ஸ் லிகமெண்ட்ஸ். அதே போல் ஃப்ளக்ஷனுக்கு யாரெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ், மசில்ஸ். அதே போல் எக்ஸ்டென்ஷனுக்கு யாரெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னா ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ், மசில்ஸ். ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு மசில் தான் ஒரே ஒரு லிகமெண்ட் வந்து ரொம்பவே வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்க தான் ஆன்டீரியர் லாஞ்சிடியூடினல் லிகமெண்ட். அதனால தான் இவங்க வந்து ரொம்பவே திக்காக இருப்பாங்க. சரி, ஏன்ப்பா இது தொராசிக் ஸ்பைனில் மட்டும் தின்னாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொராசிக் ஸ்பைனில் என்றைக்குமே எக்ஸ்டென்ஷனும் ஃப்ளக்ஷனும் நடக்காது. அங்கே ரொட்டேஷன் மட்டும்தான் பாசிபிள். அதனால தான் அங்கே ஆன்டீரியர் லாஞ்சிடியூடினல் லிகமெண்ட்டுக்கு வேலை இல்லை. ஸோ அவங்க தின்னாக இருக்காங்க. மற்றபடி செர்விக்கல் லம்பாரில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே திக்காக இருப்பாங்க. ஓகேவா. செர்விக்கல் லம்பாரில் திக்காக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். செர்விக்கல் லம்பாரில் அதிகப்படியான ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் நடக்கும். அதே தொராசிக்கில் அவங்க தின்னாக இருக்கிறதுக்கு காரணம் ஸோ அங்கே வந்து ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அதிகமாக நடக்காது, ரொட்டேஷன் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா. பிகாஸ் அங்கே ரிப்ஸ் இருக்குது. ரிப்ஸ் இருக்கும்போது ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு ரிப்ஸுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் நமக்கு காடோடைய படைப்பு அப்படி இருக்குது. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெர்டிபிரல் காலத்துடைய ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா, பயோமெக்கானிக்ஸில் ஸ்ட்ரக்சர்ஸ் தனி வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பேசியிருக்கோம். ஸோ இதில் நம்ம பேசாத ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம தனி வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா. ஓகே கைஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி டீச் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை வந்து நமக்கு ஷேர் பண்ணலாம். நம்ம வந்து யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ உங்களுக்கான ஏர்னிங்ஸை வந்து நம்ம அதை பற்றி பயப்பட தேவை வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை வந்து பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.